ஆஸ்துமா நோய் இருக்கவங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பஃப் எடுக்கிறது மட்டும்தான் ஆஸ்துமா குறைய வழியா. பஃப் இல்லாமையும் ஆஸ்துமா கிடைக்கக்கூடிய மருந்து மாத்திரை ஸ்டாப் பண்ணிட்டு ஆஸ்துமா ஃப்ரீயா ஆக முடியாதுங்கிறது அவங்களோட விஷயம். கண்டிப்பா ஆஸ்துமாவை கியூர் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ்துமா எப்படி வருது, இங்க இருக்கக்கூடிய பஃப்பும் மெடிக்கேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சிம்பிளா பார்த்துக்கலாம். ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதாவது நீங்க தூசியோ ஒரு புகையோ சுவாசிச்சா கூட உங்க இம்யூனிட்டி செல்ஸ் வந்து அது எதையும் வச்சுப்பாங்க. அது வந்து எதிர்த்தாக்குதல் நடத்த அலர்ஜி செல்ஸ், அதாவது ஐஜிஇ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களோட பிராங்கஸ், அதாவது லங் டியூபை, இப்ப இருக்கக்கூடிய லங் டியூபை கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி இப்படி ஆகிடும். ஸோ லங் டியூப் சின்னதானதுனால மூச்சோட சிரமப்படுவீங்க, பூனை மாதிரி சத்தம் வர்றது, கருகல் சத்தம் வரும்னா அதனால நடக்கும். ஸோ ஓகே, சின்னதாயிடுச்சு, அதுக்காக நீ பஃப் எடுப்பீங்க. இந்த பஃப் என்ன பண்ணும்னா பிராங்கோ டைலேட்டர், இப்போ இருக்கக்கூடிய பிராங்கஸை கொஞ்சம் கொஞ்சமாக டைலேட் பண்ணி பெருசாகிடும். எப்பயும் போல நார்மல் ஆக்கி விட்டுரும். உங்களோட பிரீத் வந்து ஈஸியாகிடும். ஆஸ்துமா அப்போதைக்கு சரியாயிடும். திரும்ப நாளைக்கு நீங்கள் ஒரு பனியோ தூசியோ சுவாசிச்சா கூட திரும்ப அலர்ஜி செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். உங்களோட லங் டியூப் வந்து சின்னதாகும். திரும்ப நீங்கள் பஃப் எடுக்கணும், திரும்ப அது பெருசாகும். இதே தான் நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் சித்தா மெடிக்கேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஓவர் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய உங்களோட இம்யூனிட்டி செல்ஸ் வந்து எப்பயும் போல நார்மல் ஆகிடுவாங்க. அதாவது நீ திரும்ப ஒரு தூசியோ ஒரு பனியோ ஒரு புகையோ சுவாசிச்சா கூட உங்களோட இம்யூன் செல்ஸ் வந்து அது எதிரையும் நினைச்சுக்கிட்டு அலர்ஜி செல்ஸை உருவாக்காது. உங்களோட லங் டியூபை சின்னதாக்காது. எப்பயும் போல நார்மலாகவே விரிவடைந்து தான் இருக்கும். இதனால தான் சொல்றேன், ப்ராப்பர் சித்தா மெடிக்கேஷன்னால ஆஸ்துமாவை ரிவர்ஸ் பண்ண முடியும்.